குட் ஈவினிங் யூடியூப் கைஸ். இப்போ நாம் பயணம் பண்ண போகிறதுன்னா மும்பையில் சென்னைக்கு 12163 லோகமானிய திலக் சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ரிட்டர்ன் ஜேர்னி பண்ண போகிறோம். இந்த ஜேர்னி கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது போகும்போது விட்டு அந்த இதை பார்ட் இருக்கு இல்லையா, ஏபி கர்நாடகா அந்த பார்ட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இப்போ நம்ம அதே மாதிரி கமெண்ட்ஸ் ஆகும்போது இறங்கும்போது நம்ம எடுப்போம், பாருங்கள், அதை பார்த்து இது பண்ணுங்கள். எனவே யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம். ட்ரெயின் பிரேக் பிளாட்ஃபார்ம் பண்ணால் முதல் பிளாட்ஃபார்மில் லோகமானிய திலக் வந்துருச்சு. நம்ம ஏறி உட்கார போகிறோம். நம்ம கலாட்டு கோச் இதுனா B571. இது நமக்கு ஏசி கோச் இருக்கிறனால நல்லா எதிர்பார்க்கலாம், பாருங்கள். நமக்கு ஒதுக்கப்பட்ட B5 பெட்டியில் அமர்ந்துட்டோம். 71, அதாவது கார்னர் எக்ஸ்ட்ரீம் எண்டு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு விளாக் எடுக்கிறதுக்கு இந்த அதை பற்றி கிளாஸ் விளாகும் நமக்கு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வந்து இப்போ நம்ம விட்டுட்டு போனோம் இல்லையா விளாக், அந்த ஆந்திரா கர்நாடகா பார்டர் ராயலசீமா ரீஜன் வரும்பொழுது நம்ம இருட்டிட்டதுனால எடுக்க முடியல. ஸோ தட் நம்ம ஷோலாப்பூர்லேருந்து மும்பை வரைக்கும் எடுத்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, நைட் வந்து எடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு இதுவும் இருட்டி போயிடுது. ஸோ தட் நம்ம இந்த போர் காட் தல்காட்லாம் எடுக்க மாதிரி எடுக்க முடியாது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இதை முடிச்சுட்டு நாளை காலை எழுந்த வண்டி அநேகமாக நாளைக்கு மார்னிங் கர்நாடகா வாடி ஸ்டேஷனுக்கு ஏர்லி மார்னிங் வந்துடும். அதுக்கப்புறம் வெளிச்சேர்ந்து தான் இந்த விளாக் எடுக்கிறேன். பாருங்க, பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நமது தொடர் வண்டி நம்ம ஸ்டேஷன் பம்பாய் லோகமானிய திலக் டெர்மினஸ் விட்டு கிளம்பிடுச்சு. பாருங்க, இனிமே பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் இப்போ எடுப்போம், வெளிச்சத்தை வச்சு எடுப்போம். அப்படி இல்லாட்டி நம்ம பார்த்துக்கலாம், வேற என்ன நாளைக்கு மார்னிங் பார்த்துக்கலாம். நிச்சயமா அந்த விட்டு போன இது உண்டு. குறிப்பாக அந்த ராயலசீமா மற்றும் கிருஷ்ணா துங்கபத்ரா டெல்டா பகுதியில் உள்ள அந்த இது நிச்சயமா உண்டு, கவலைப்படாதீங்க. இந்த உங்களுக்கு நான் அந்த விட்டு போனதை இந்த விளாகில் நான் இது சரி கட்டிடுறேன். பாருங்க, தொடர்ச்சியா இந்த யூடியூப் இது லாங் இது. இந்த ட்ரெயின் எப்படின்னா 12163ங்கிறது இப்ப லோகமானிய திலக்ல இருந்து கிளம்புது இல்லையா. முதல்ல பாத்தீங்கன்னா தாதர்ல இருந்து கிளம்பிட்டு இருந்தது. இந்த ட்ரெயின் எப்ப இனாகரேட் பண்ணாங்க, 1987ல அன்றைய பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. சென்னை அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 2 ட்ரெயின் தான், சென்னை மும்பை மேல் சென்னை தாதர் எக்ஸ்பிரஸ் 2 இதுதான் இருந்துச்சு. அப்ப இன்னொரு 3வது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்னு தேவைப்பட்டது. எனவே என்ன பண்ணாங்க, இந்த ட்ரெயின் இனாகரேட் பண்ணாங்க. அன்றைய பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களாலும் நம்ம அன்றைய நிதி அமைச்சர் மற்றும் மற்ற சிதம்பரம் அவர்களால் இனாகரேட் பண்ணப்பட்டது. சூப்பரான ஒரு இதுவா பண்ணாங்க. ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா 4 ஸ்டாப்பிங் தான் அந்த ட்ரெயினுக்கு. ரேணிகுண்டா, குண்டக்கல், வாதி, சோலாப்பூர் அப்படின்னு தான், புனே, இந்த 5 ஸ்டாப்பிங் தான் இருந்தது. காலப்போக்கில் பாத்தீங்கன்னா மாற நிறைய ஸ்டாப்பிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து லோகமானிய திலக் வரைக்கும் இது பண்ணாங்க. 964, 963 என இருந்தது இந்த ட்ரெயினுடைய நம்பர். அப்புறம் பாத்தீங்கன்னா 160, 64, 160, 64, 63 மாத்தினாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் ஆன அப்புறம் 2164, 2163 மாத்தினாங்க. இப்போ 12164, 12163 மாத்திருக்காங்க. இது முதல்ல 24 மணி நேரம் ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு பேர் 24 hours ட்ரெயின். இப்ப 22 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் கம்மியா போயிடுது. ஏன்னா முழுக்க மின்மயமாக்கி இருவழி பாதையாக்கப்பட்டதுனால 22 மணி நேரத்துல இந்த ட்ரெயின் போயிடுது. அது முதல்ல பாத்தீங்கன்னா 24 hours ட்ரெயின். சென்னை டு மும்பை அப்ப பாத்தீங்கன்னா 28-30 மணி நேரம் கூட ஆகும். இந்த ட்ரெயினை பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல கிராஸ் பண்ணணும் சென்னை டு மும்பை. எனவே இப்ப இந்த ட்ரெயின்ல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். பாருங்க, குட் ஈவினிங் யூடியூப் கைஸ். இப்போ நாம் பயணம் பண்ண போகிறதுன்னா மும்பையில் சென்னைக்கு 12163 லோகமானிய திலக் சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ரிட்டர்ன் ஜேர்னி பண்ண போகிறோம். இந்த ஜேர்னி கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது போகும்போது விட்டு அந்த இதை பார்ட் இருக்கு இல்லையா, ஏபி கர்நாடகா அந்த பார்ட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இப்போ நம்ம அதே மாதிரி கமெண்ட்ஸ் ஆகும்போது இறங்கும்போது நம்ம எடுப்போம், பாருங்கள், அதை பார்த்து இது பண்ணுங்கள்.
எனவே யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம ட்ரெயின் ஏறப்போம். ட்ரெயின் பிரேக் பிளாட்ஃபார்ம் முதல் பிளாட்ஃபார்மில் லோகமானிய எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு. நம்ம ஏறி உட்கார போகிறோம். நம்ம கலாட்பட்டு கோச் இதுனா B571. இது நம்ம ஏசி கோச்சுக்கிறதுனால நல்லா எதிர்பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு ஒதுக்கப்பட்ட B5 பெட்டியில் அமர்ந்துட்டோம். 71, அதாவது கார்னர் எக்ஸ்ட்ரீம் எண்டு. அந்த பிரச்சனை இல்லை. நமக்கு விளாக் எடுக்கிறதுக்கு இந்த அதை பத்தி கிளாஸ் விளாகும் நமக்கு நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வந்து இப்ப நம்ம விட்டுட்டு போனோம் இல்லையா விளாக், அந்த ஆந்திரா கர்நாடகா பார்டர் ராயலசீமா ரீஜன் வரும்பொழுது நம்ம இருட்டிட்டதுனால இது எடுக்க முடியல. சோ தட் நம்ம சோலாப்பூர்ல இருந்து மும்பை வரைக்கும் எடுத்தோம். இப்போ வந்து என்ன பண்றோம்னா நைட் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இதுவும் இருட்டி போயிடுது. சோ தட் நம்ம இந்த போர் காட் தல்காட்லாம் எடுக்க முடியாது. சோ தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இதை முடிச்சுட்டு நாளை காலை எழுந்த வண்டி அநேகமா நாளைக்கு மார்னிங் கர்நாடகா வாடி ஸ்டேஷனுக்கு ஏர்லி மார்னிங் வந்துடும். அதுக்கப்புறம் வெளிச்சம் இந்த விளாக் எடுக்கிறேன். பாருங்க, பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நமது தொடர் வண்டி நம்ம ஸ்டேஷன் பம்பாய் லோகமானிய டெர்மினஸ் விட்டு கிளம்பிடுச்சு. பாருங்க, இனிமே பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் இப்ப எடுப்போம், வெளிச்சத்தை வச்சு எடுப்போம். அப்படி இல்லாட்டி நம்ம பாத்துக்கலாம், வேற என்ன நாளைக்கு மார்னிங் பாத்துக்கலாம். நிச்சயமா அந்த விட்டு போன இது உண்டு. குறிப்பாக அந்த ராயலசீமா மற்றும் கிருஷ்ணா துங்கபத்ரா டெல்டா பகுதியில் உள்ள அந்த இது நிச்சயமா உண்டு. கவலைப்படாதீங்க. இந்த உங்களுக்கு நான் அந்த விட்டு போனதை இந்த விளாக்ல நான் இது சரி கட்டிடுறேன். பாருங்க, தொடர்ச்சியா இந்த யூடியூப்னா இது நான் லாங் இது. இந்த ட்ரெயின் எப்படின்னா 12163ங்கிறது இப்ப லோகமானிய திலக்ல இருந்து கிளம்புது இல்லையா. முதல்ல பாத்தீங்கன்னா தாதர்ல இருந்து கிளம்பிட்டு இருந்தது. இந்த ட்ரெயின் எப்ப இனாகரேட் பண்ணாங்க 1987ல அன்றைய பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. சென்னை அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 2 ட்ரெயின் தான். சென்னை மும்பை மேல் சென்னை தாதர் எக்ஸ்பிரஸ் 2 இதுதான் இருந்துச்சு. அப்ப இன்னொரு 3வது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்னு தேவைப்பட்டது. எனவே என்ன பண்ணாங்க, இந்த ட்ரெயின் இனாகரேட் பண்ணாங்க. அன்றைய பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களாலும் அன்றைய நிதி அமைச்சர் மற்றும் மற்ற சிதம்பரம் அவர்களால் இனாகரேட் பண்ணப்பட்டது. சூப்பரான ஒரு இதுவா பண்ணாங்க. ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா 4 ஸ்டாப்பிங் தான் அந்த ட்ரெயினுக்கு. ரேணிகுண்டா, குண்டக்கல், வாதி, சோலாப்பூர் அப்படின்னு தான் புனே இந்த 5 ஸ்டாப்பிங் தான் இருந்தது. காலப்போக்கில் பாத்தீங்கன்னா மாற நிறைய ஸ்டாப்பிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து லோகமானிய திலக் வரைக்கும் இது பண்ணாங்க. 964, 963 என இருந்தது இந்த ட்ரெயினுடைய நம்பர். அப்புறம் பாத்தீங்கன்னா 160, 64, 160, 64, 63 மாத்தினாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் ஆன அப்புறம் 2164, 2163 மாத்தினாங்க. இப்ப 12164, 12163 மாத்திருக்காங்க. இது முதல்ல 24 மணி நேரம் ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு பேர் 24 ஹவர்ஸ் ட்ரெயின். இப்ப 22 மணி நேரத்துல 2 மணி நேரம் கம்மியா போயிடுது. ஏன்னா முழுக்க மின்மயமாக்கி இருவழி பாதையாக்கப்பட்டதுனால 22 மணி நேரத்துல இந்த ட்ரெயின் போயிடுது. அது முதல்ல பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ட்ரெயின். சென்னை டு மும்பை அப்ப பாத்தீங்கன்னா 28-30 மணி நேரம் கூட ஆகும். இந்த ட்ரெயினை பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல கிராஸ் பண்ணணும் சென்னை டு மும்பை. எனவே இப்ப இந்த ட்ரெயின்ல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். பாருங்க, இப்ப நம்ம நின்று இருக்கிற ஸ்டேஷன் எதுனா தானே. சுமார் 18 கிலோமீட்டர் கடந்து தானே ரயில் நிலையத்தை அடைந்து விட்டோம். 18 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். தானே ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க 2 நிமிஷம் வண்டி நிற்கும். இங்க நிறைய கும்பல் ஏறும். குறிப்பாக நவி மும்பை பகுதியில இருந்து அதிகமா வருபவர்கள் இந்த ட்ரெயின்ல ஏறுவாங்க. चलिए वो सर नीचे ऊपर के नीचे के कोई नहीं है. नीचे की दे देना चाहिए था. नीचे की
நமது ரயில் தானா ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. அடுத்து வரக்கூடிய ஸ்டாப் அதுனா கல்யாண். கல்யாண்ங்கிறது செங்கல்பட்டு, எப்படி நமக்கு சென்னைக்கு செங்கல்பட்டு அரக்கோணமோ அது போலதான் உங்களுக்கு மும்பை நகருக்கு கல்யாண். இங்கேருந்து வந்தீங்கன்னா நாசிக்கு, மன்மாடி, அப்புறம் இங்கே புனேக்கு லைன் போகுது. ஒரு முக்கியமான ஜங்ஷன். அதுதான் அடுத்தடுத்த ஸ்டாப்பிங். நடுப்புற வந்து பார்சிக் டனல் வரப்போகுது. மலையை குடைஞ்சு போட்டிருப்பாங்க, அது செஞ்சுரி ஓல்டு லாங் பார்சிக் டனல் வந்து வரப்போகுது. பேர்த்து அப்புறம் நம்ம நிற்குது பாத்தீங்கன்னா. இதுதான் நவி மும்பை வாஷிக்கு போகக்கூடிய மின்சார ரயில். இந்த ரயில் ஏன்னா நேரம் நீங்க வாஷிக்கு போயிடலாம். வாஷி வரைக்கும் போகும் இந்த வண்டி. 9வது 10வது பிளாட்ஃபாரத்தில் உள்ள ரயில்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா தானே வாஷி, தானே பேலாப்பூர் வரைக்கும் போகக்கூடிய மின்சார ஹார்பர் லைனுக்கு போகக்கூடிய மின்சார ரயில்கள் பாருங்க. நம்ம கிராஸ் பண்ண போறது பார்சிக் டனல். இது வந்து 1913 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு 1916 முடிச்சிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட். இதுக்குள்ளதான் நம்ம ட்ரெயின் போயிட்டு இருக்கு. மும்பை சபர்பன்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் டனல். 1.3 கிலோமீட்டர் நீளம். இது மொத்த நீளம் எல்லாம் வரும் 1300 மீட்டர்கள். 1.3 கிலோமீட்டர். இதுக்குள்ளதான் நம்ம ட்ரெயின் போயிட்டு இருக்குது. மும்பரா ஹில்ங்கிற இடத்த குடைஞ்சு அமைக்கப்பட்டிருக்கு. மும்பராங்கிற இடத்துல மலையை குடைஞ்சு பார்சிக் ஹில்ல குடைந்து இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா 1913 ஆரம்பிச்சு 1916 முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு 100 வருடங்களை தாண்டியும் இந்த சுரங்கப்பாதை மிகவும் கம்பீரமாக இருக்கின்றது. எந்த விதமான இதுவும் இல்லாம சூப்பரா இருக்குது. பல ரயில்கள் இது வழியா கடந்து செல்கின்றன. நம்ம ட்ரெயின் இது வழியா போயிட்டு இருக்குது பாருங்க. चाय बढ़िया, चाय अदरक का चाहिए, अदरक का चाहिए। இப்ப நம்ம நுழைஞ்சிட்டு இருக்கிற என்ன ஸ்டேஷன்னா கல்யாண் ரயில் நிலையம். இது எப்படி நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல இங்கே நல்லா ஓரளவு கும்பல் நல்லா ஏறுவாங்க. இனிமே நேர விட்டா புனே தான். அந்த கர்ஜட்ல வந்து டெக்னிக்கல் ஹால்ட் இருக்கு உங்களுக்கு. கர்ஜத்துல எப்படின்னா பின்னால பேக்கர் இன்ஜின்ஸ் போடுவாங்க, பேக்கர் லோகோமோட்டிவ்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, சின்ஸ் த செக்ஷன் பிட்வீன் கர்ஜத் அண்ட் லோனாவாலா falls under the guard section with steep gradients. To overcome that, banker locomotives were attached to push the train upwards. அதாவது இந்த கர்ஜத் லோனாவாலா ரயில் பாதை வந்து மலைப்பாதையாக உள்ளதாலும் மேடாக உள்ளதாலும் வண்டியை பின்னோக்கி தள்ளுவதற்கு இந்த பேக்கர் என்ஜின்கள் பயன்படுத்தப்படுகின்றது. வண்டியை முன்னால லீடிங் லோக்கோ எடுத்துட்டு போகும். இந்த இது பாத்தீங்கன்னா பின்னால பேக்கர் என்ஜின்ஸ் தள்ளும். இது பாத்தீங்கன்னா அது ஒரு ஏதோ சொல்லுவாங்க, நியூட்டன்ஸ் லா, இயற்பியல் நியூட்டன்ஸ் விதின்னு சொல்லுவாங்க. அதை பின்பற்றி தான் இந்த இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு சயின்ஸ் அவ்வளவா தெரியாது, பிசிக்ஸ் நமக்கெல்லாம் அவ்வளவா தெரியாது. ஏதோ நியூட்டன் விதியை பின்பற்றி தான் அந்த பேக்கர் என்ஜின்ஸை யூஸ் பண்றாங்க பாருங்க. இப்ப நம்ம கல்யாண் ஜங்ஷன்ல ஒரு 2 நிமிஷம் நிற்கும். இங்கேயும் ஓரளவுக்கு நல்லா கும்பல் ஏறுது. இதெல்லாம் இது பண்ணிட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா ஏறுறாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த தானா மாவட்டத்தில் உள்ள அந்த டோம்பிலி இந்த மாதிரி இடங்கள்ல உள்ளவங்க இந்த ட்ரெயின்ல ஏறுவாங்க. கல்யாண்ல தான் ஏறிக்கிறாங்க. நமது ரயில் கல்யாண் ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டது.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா மணி இன்னும் பாத்தீங்கன்னா அது அடுத்து நேர புனே தான். நான் முதல்ல சொன்னேன் ஃபர்ஸ்ட் கல்யாணம் விட்டு நேர புனே தான். அந்த இனிமே எந்த நான் ஸ்டாப்பா நேர புனே தான். எக்ஸப்ட் இந்த டெக்னிக்கல் ஹால்ட் கர்ஜத்தில் நிக்கிறதோட சரி. அப்புறம் நேர உங்களுக்கு புனேல தான் இது பண்ணுவாங்க. அங்கேருந்து பாத்தீங்கன்னா நேர புனேலேருந்து நேரம் வந்தா உங்களுக்கு சோலாப்பூர் நிற்கும். சோலாப்பூர் விட்டு அப்புறம் அங்கேருந்து நார்மலா ஸ்டாப்பிங் போகும். கல்புராகி அப்புறம் வாதி இந்த மாதிரி இடங்கள்லாம். அதான் கர்நாடகாவிலே ஆந்திராவிலே ஏகப்பட்ட ஸ்டேஷன் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா வாதிக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல வாதி டு ரேணிகுண்டா வரைக்கும் சென்னை வரைக்குமே நிறைய இடத்துல ஸ்டாப்பிங் கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, நாளைக்கு காலையில இதெல்லாம் பார்க்க போறோம். மணி கரெக்டா 7:58 8 போகுது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 10 ஹவர்ஸ் ஆகும். எப்படி வந்தாலும் குண்டக்கல் 10 to 12 ஹவர்ஸ் தாராளமா குண்டக்கல் போறதுக்காகும். நண்பர்களே, இப்ப நம்ம நிக்கிற ஸ்டேஷன் கர்ஜத். இது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். ஏன்னா இங்க இருந்தா உங்களுக்கு போர்காட், அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம லாக் எடுத்திருக்கோம் இல்லையா வரும்பொழுது, அந்த போர்காட் மலை இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இங்க பேங்கர் இன்ஜின் போடுவாங்க. முதல்ல சொல்லியிருக்கேன் அந்த இது வந்து ஸ்டீப்பான அதாவது புனேல இருந்து இறங்கும் போது பள்ளம், புனே போகும்போது மேடு. எனவே பாத்தீங்கன்னா இந்த மேடு மேல ட்ரெயின் ஏறும்பொழுது கரெக்டா ஏறணுங்கிற ஸ்பீடு மெயின்டைன் பண்றோங்கிறதுக்காக பின்னால 2 பேக்கர் இன்ஜின் போடுறாங்க. முன்னால் லீடிங் லோக்கோ எடுத்துட்டு போகும். டில் லோனாவாலா வரைக்கும் உள்ள 25 கிலோமீட்டர் இந்த பேங்கர் லோகோமோட்டிவ்ஸ் will be active to push the train upwards. இப்ப நம்ம ட்ரெயின் கிளம்ப போது கர்ஜத்தை விட்டு பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரயில் நிலைய சந்திப்பு மும்பைக்கு வெளியே பாத்தீங்கன்னா. இங்கிருந்து பாத்தீங்கன்னா பன்வேலுக்கு லைன் போகுது, அதே மாதிரி புனேக்கு லைன் போகுது. அங்கிருந்து பாத்தீங்கன்னா கோப்போலிங்கிற இடத்துக்கு லைன் போகுது. இங்க இருந்தா மின்சார ரயில்கள் துவங்குகின்றன. மின்சார ரயில் மும்பை சிஎஸ்டிக்கு இங்க இருந்து இஎம்யூ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 20 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நதி நீர் வந்துடும். கிருஷ்ணா நதி ரிவர் பிரிட்ஜ் வந்துடும் ராய்ச்சூர். இப்ப சைதாப்பூர்ங்கிற இடத்துல இருக்கணும். இது வந்து ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது. யாதகிரி டிஸ்ட்ரிக்ட் ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது. என்ன டிஸ்ட்ரிக்ட் தெரியாது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து ராய்ச்சூர் வந்துடும். இன்னும் ஒரு என்ன சொல்றது, இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் ராய்ச்சூர் இருக்குது, வந்துடும். பாருங்க, இதை வந்து ஹைதராபாத் கர்நாடகா ரீஜன் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் ஹைதராபாத் நிஜாமின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இருந்த இடங்கள் இன்றைக்கு நம்ம இந்திய அரசோட இருக்குது. நம்ம விடுதலை பெற்ற பிறகு பாத்தீங்கன்னா இப்ப வந்து சைதாப்பூர் ஸ்டேஷன் ட்ரெயின் இருக்குது. நண்பர்களே, இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம்னா கிருஷ்ணா நதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ராய்ச்சூர் மாவட்ட எல்லைக்குள்ள வந்துட்டோம். இன்னும் பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நதி வந்துவிடும். தென்னிந்தியாவில் ஒரு முக்கியமான நதி. மராட்டிய மாநிலத்தின் மகாபலேஸ்வர் பகுதிகளில் உற்பத்தியாகி மராட்டியம், கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திரா வழியாக மசூரின் பட்டினத்தில் அருகே கடலில் கலக்கிறது கிருஷ்ணா நதி. இந்த கிருஷ்ணா நதி வந்து ராய்ச்சூர் மாவட்டத்தின் வழியாக ஓடுகிறது. பக்கத்தில் துங்கபத்ரா நதி, கர்நாடக மாநிலம் துங்கபத்ரா நதி. இப்போ கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர்ல இருக்கும். துங்கபத்ரா நதி பக்கத்திலே ஓடுது. 2 நதிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெல்டாவை, ஒரு செழிப்பான பிரதேசத்தை உருவாக்கியுள்ளது. இன்னும் மெட்ராஸுக்கு பாத்தீங்கன்னா 590 கிலோமீட்டர் இருக்கு. மெட்ராஸுக்கு 590 கிலோமீட்டர் இருக்கு. பாருங்க,
கிருஷ்ணா, எஸ் கிருஷ்ணா ரிவர். கிருஷ்ணா ஸ்டேஷன் தனியா ஸ்டேஷனே இருக்கு. இது விரைவில் ஒரு மாபெரும் ரயில் நிலைய சந்திப்பாக மாற உள்ளது. ஏனெனில் இங்கேருந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் விக்ராபாத்துக்கு புது லைன் போட்டுட்டு இருக்கிறாங்க. வண்டி ஃபுல்லா தெரியுது பாருங்க. நம்ம ட்ரெயினை புல் பண்ணிட்டு இருக்கிறதுனா WAP 7 WAP7 HOG எனேபிள்டு. எந்த ஷெட்டுன்னு தெரியல. கல்யாணம் அநேகமாக கல்யாணம் அல்லது ராயபுரமாக தான் இருக்கும். மெட்ராஸ்குள்ளே போனால் தான் தெரியும் என்ன ஏதுங்கிறது. நம்ம பெட்டி ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால பார்க்க முடியாது. அதனால இப்போ நம்ம வந்து கிருஷ்ணா ரயில் நிலையத்தில் நெருங்கி விட்டோம். கிருஷ்ணா ஜங்ஷன். இங்கே நான் சொன்னேன் இப்போ ஜங்ஷன் ஆயிடுது. முதல்ல ஒரு சாதாரண ஸ்டேஷனாக தான் இருந்தது. இட் வாஸ் an ordinary station in 10 இயர்ஸ்க்கு முன்னால. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரயில் நிலைய சந்திப்பாக உருவாகி உள்ளது. அந்த நதியின் பெயராலே இந்த ஸ்டேஷன் அழைக்கப்படுகின்றது. கிருஷ்ணா நதி. இந்த ஸ்டேஷனுக்கு அருகே கிருஷ்ணா நதியின் பெயரால இந்த ஸ்டேஷன் அழைக்கப்படுகிறது. பாருங்க. இந்த ஸ்டேஷன்ல ரொம்ப நேரம் நிறுத்திருக்காங்கன்னா வாட்டரிங் ட்ரெயினில் வந்து தண்ணி ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெயினை நிறுத்திருக்கிறாங்க. இங்கே ட்ரெயின் இங்கே ஃபில்அப் பண்ணுற வாட்டர் பார்த்தீங்கன்னா டில் சென்னை வரைக்கும் நமக்கு இதுவாக இருக்கும். இது வாட்டரிங் பாயிண்ட். கிருஷ்ணா ஸ்டேஷன் இஸ் எ வாட்டரிங் பாயிண்ட் ஃபார் ஆல் த ட்ரெயின்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் சென்னை அண்ட் மும்பை. ஸோ தட் நம்ம ட்ரெயினுக்கு வாட்டர் ஃபில்அப். ஏன்னா கிருஷ்ணா நதி பக்கத்திலேயே ஓடுகிறது. இங்கே சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி கிருஷ்ணா ரிவர் பிரிட்ஜ் இருக்குது. இங்கே தான் இங்கே வாட்டரிங் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வாட்டரிங் முடிஞ்ச உடனே ட்ரெயின் கிளம்பிடும். பாருங்க. நமது ரயில் கிருஷ்ணா ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. பாருங்க. இப்ப நம்ம குட்டக்கல் டிவிஷன் தென்மத்திய ரயில்வேயின் குட்டக்கல் ரயில்வே கோட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 145 கிலோமீட்டர்ல குட்டக்கல் வந்துடும். 145 kilometers ahead for Kuttakkal, which is a major junction in Mumbai-Chennai trunk route. இன்னும் 23 கிலோமீட்டர்ல வந்து ராய்ச்சூர் வந்துடும். 23 kilometers ahead for ராய்ச்சூர். நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணா நதி வந்து விட்டது. நான் சொன்னேன் இல்லையா, மராட்டியத்தின் மகாபலேஸ்வர் குன்றுகளில் உற்பத்தியாகி மராட்டியம் கர்நாடகம் நம்ம தெலுங்கானா ஆந்திரா வழியாக மசூலிப்பட்டினம் அருகே கடல்ல நுழையுது. கடலுக்கு ஏற்றாது கிட்டத்தட்ட 3 மாநிலங்கள் வழியாக செல்கின்றது. இப்ப நம்ம கிருஷ்ணா நதியை நம்ம இதுதான் கிருஷ்ணா நதி. பாருங்க. இதே மாதிரி விஜயவாடால ஒரு கிருஷ்ணா நதி இருக்கு. அது வந்து கவர்டு பிரிட்ஜ். சென்னை டெல்லி கல்கட்டா ட்ரக் ரூட்ல ஒரு கிருஷ்ணா ரிவர் இருக்கு. அது வந்து கவர்டு கம்பி பாலம் மேல வந்து அயன் கார்டு போட்டிருப்பாங்க. இது வந்து ஃபுல்லி ஓப்பன் பிரிட்ஜ். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர். பாருங்க. ஏன்னா பனி போகாததுனால இன்னும் வெயில் வராததுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியா விழல.
கர்நாடகா, தெலுங்கானா, கர்நாடகா மாநில எல்லைகள். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே ஒரு மாநில எல்லையாக உள்ளது. காடுவால் ஹைதராபாத் துரணாச்சலம் லைனில் உள்ள காடுவால் இடம் வரைக்கும் ட்ராக் போகுது. அது பாருங்க. ராய்ச்சூர் காடுவால் இந்த பிரான்ச் லைன் வரும் பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய ரயில் நிலைய சந்திப்பு. கர்நாடகாவின் மாவட்ட தலைநகரம். குறிப்பாக விஜயநகர அரசு ஒரு முக்கியமான இடமாக இருந்தது. பாருங்க. ராய்ச்சூர் கோட்டை உலக புகழ் பெற்றது.
பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் இன்ஜின், இந்தியாவில் ஹைலி ஹார்ஸ் பவர் டீசல் இன்ஜின் இது. GE Alstom WDG 6G குட்டி லோங்கோ ஷெட்டு. இப்போ நம்ம ராய்ச்சூர் சந்திப்புக்குள்ள நுழைஞ்சிட்டோம் பாருங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா சரக்கு ரயில்கள் அதிகமாக செல்லும் பகுதி. அதாவது பல்லாரி, தொர்ணகல்லு போன்ற இடங்களில் இருந்து அயர்ன் ஓர், அதாவது ஸ்டீல் காயில்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு இந்தியா முழுக்க போகக்கூடிய குட்ஸ் ட்ரெயின்கள் இந்த வழியாக தான் போகும். அந்த அயர்ன் காயில்ஸ் ஏற்றிட்டு போற குட்ஸ் ட்ரெயின்கள் சீக்கிரமா போறதுக்கு தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ராய்ச்சூர் காட்வால் ரயில்வே லைன் போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஸ்டீல் காயில் ஏற்றின ரயில்வே லைன், அந்த ரயில்வே குட்ஸ் ஃப்ரைட் ட்ரெயின். ಕಲಾಬುರಗಿ ಎಸ್ಎಂಇಡಿ ಬೆಂಗಳೂರು ವಂದೇ ಭಾರತ್ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್. இதுதான் ரிலையன்ஸ் பெட்ரோல் ஃபில்லிங் டீசல் ஃபில்லிங் பாயிண்ட். ஏன்னா இது ஒரு டீசல் டெரிட்டரியா இருந்தது. அதாவது சுமார் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த இது வந்து டீசல் டெரிட்டரியா இருந்ததுனால டீசல் ஃபியூலிங் தேவைப்பட்டது. அதெல்லாம் இந்த ராய்ச்சூர்ல செஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அரக்கோணம் ஷெட்டு ராய்ச்சூர்ல இருக்குது. 42,568 தெற்கு ரயில்வே அரக்கோணம் லோக்கல் ஷெட்டுடைய WAT லைன் கிரீன் காப்ளின் இஸ் வெயிட்டிங் இன் ராய்ச்சூர். துங்கபத்ரா நதி வரப்போகுது. கர்நாடக மாநில எல்லை முடிந்து ஆந்திர பிரதேச மாநில எல்லை துவங்க உள்ளது. மணி 540 கிலோமீட்டர் மெட்ராஸ் இருக்குது. ஒரு 500 மீட்டர்ஸ் துங்கபத்ரா நதி. துங்கபத்ரா நதியை தாண்டின உடனே நமக்கு ஆந்திர பிரதேசம் வந்துவிடும். மந்த்ராலயம் ரோடு. ஹனுமாபுரான்னு ஒரு ஸ்டேஷன் வந்துருக்குது. இந்த ஹனுமாபுரா தான் கர்நாடக மாநிலத்தின் எல்லை. இதுதான் லாஸ்ட் ஸ்டேஷன் ஆஃப் கர்நாடகா, ஹனுமாபுரா. இந்த ஹனுமாபுரா தாண்டின உடனே துங்கபத்ரா நதி வந்துடும். இது ஒரு சின்ன ஸ்டேஷன் தான், ஃபிளாட் ஸ்டேஷன் தான்.
யாராவது சொன்னா இந்த பெரிய இதெல்லாம் கிடையாது, நம்ம இது மாதிரி தான் சிஎன்சி ஸ்டேஷன் சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் இந்த ஹனுமாபுரா ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா நதி வந்துடும். துங்கபத்ரா நதியை கிராஸ் இங்கே வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் இருக்கும் ஹனுமாபுரா. எப்படி நமக்கு அந்த கிருஷ்ணா நதி வந்து தெலுங்கானாவையும் கர்நாடகாவையும் பிரிக்குதோ, அதே போல பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா நதி வந்து ஆந்திர பிரதேசத்தையும் கர்நாடகாவையும் பிரிக்கின்றது. கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மாநிலங்களை 3 மாநிலங்களை கடந்திருக்கிறோம். கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றை கடந்து தமிழ்நாட்டுக்குள்ள சென்னை கூட நுழைய போகிறோம். கிட்டத்தட்ட சென்னை மும்பை இடையே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்க்ளூடிங் தமிழ்நாடு அண்ட் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மாநிலங்கள் போகுது. கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம். இதுக்கப்புறம் ஏதோ ட்ரெயின் வரப்போகுது, என்ன ட்ரெயின் தெரியல, குட்ஸ் வண்டியா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினான்னு தெரியல, பாருங்க. கிலோமீட்டர் சென்னைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 538 கிலோமீட்டர் இருக்குது. இதுதான் மந்த்ராலயம் ரோடு ஆரம்பிக்க இருக்கக்கூடியது. இன்னும் ஒரு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா மந்த்ராலயம் ரோடு ரயில் நிலையம் வந்துடும். துங்கபத்ரா நதியை கடந்த பிறகு இன்னும் மெட்ராஸுக்கு பார்த்தீங்கன்னா 538 கிலோமீட்டர்ஸ் அஹெட் ஃபார் சென்னை சென்ட்ரல். நதிக்குள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம். துங்கபத்ரா பிரிட்ஜ் வந்தாச்சு. அடுத்தபடியாக மிகப்பெரிய துங்கபத்ரா நதி தான். நம்ம அடுத்த நுழைப்பது மந்த்ராலயம் ரோடு. புகழ்பெற்ற மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் சமாதி இங்கே தான் இருக்கு. அவர் இங்கே தான் இதாக இருக்கிறாரு. அவர் இங்கே தான் ஜீவ சமாதியா இருக்கிறாரு. அவர் ஜீவ சமாதியான இடம் தான் இந்த மந்த்ராலயங்கிறது. எல்லாருக்குமே இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய 3வது படமான ஆந்திர பிரதேச பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகா டாபிக் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய 3வது படமான ஸ்ரீ ராகவேந்திரன் இந்த கரைகளில் அளிக்கப்பட்டது. இங்கே தான் ராகவேந்திரனுடைய ஜீவ சமாதி இங்கே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே ஜீவ சமாதியாக இருந்து துங்கபத்ரா நதிக்கரையிலே ஜீவ சமாதியாக இருந்து நம்மை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ராகவேந்திர சுவாமிகள். அவர் ஜீவ சமாதியாக நடந்தால் ராகவேந்திர மந்த்ராலயம் ரோடு இங்கே உள்ள நுழைய போகிறோம். வாழ்வில் ஒரு முறை ஏனும் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம் இது. ரஜினிகாந்தை ஆன்மீகத்திற்கு மாற்றியவரே அவர் தான். என்னையும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு மாற்றியவர் அவர் தான். ராகவேந்திர சுவாமிகள் தான் உண்மையிலே ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மகான்.
டவர் கார் ஷெட்டு. இந்த டீசல் இன்ஜின் இருக்கு பாத்தீங்கன்னா 11-11376. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்களுக்கு ஓடிய இன்ஜின் இது. இதனுடைய ஸ்டேஷன் கோடு என்னன்னா MALM. மந்த்ராலயம் ரோடுடைய ஸ்டேஷன் கோடு என்னன்னா MALM. இது இருக்கிற இடம் வந்து ஆந்திர பிரதேச மாநிலம். ஆந்திர பிரதேசத்தின் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கர்னூல் டிஸ்ட்ரிக்ட். இந்த ஆந்திர கர்னூல் டிஸ்ட்ரிக்ட் தான் மந்த்ராலயம் ரோடு இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டரில் நம்ம ராகவேந்திர சுவாமிகளுடைய ஜீவ சமாதி உள்ளது. நமக்கு ஏத்தாப்போல வந்து இது வந்துட்டு இருக்குதா பெங்களூரு, அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து மராட்டிய மாநிலம் நந்தேது செல்லும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. Train number 12163 from Lokmanya Tilak Terminus to Chennai. Lokmanya Tilak Terminus, Chennai. Superfast Express via Puttakkal, Pudappa, Ranigunda, Arakkonam is now ready for departure from platform number 1. Nanded, Bangalore City Nanded Express. நண்பர்களே, இப்போ நாம் நெருங்கி இருக்கிற ஸ்டேஷன் எதுனா ஆதோனி. கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு முக்கியமான ஒரு ஊர்.
இது வந்து அந்த ஆதோனிங்கிறது ஒரு முக்கியமான ரயில் இல்லை, ஒரு தாலுகா ஹெட் குவார்டர்ஸ். இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கர்னூல் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் கர்னூல் நகரம் உள்ளது. எம்மிகனூர் வழியா கர்னூல் போயிடலாம் இங்கேருந்து. இது ஒரு முக்கியமான ரயில். நிறைய இடத்துல இந்த ஸ்டேஷன்ல நிறைய இடத்துல பல யூடியூபர்ஸ் விளாக் எடுத்துட்டு இருக்கிறாங்க, அதையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ நேரடியாகவே நான் ட்ரெயின்லேருந்து இந்த ஆதோனி ஸ்டேஷன் சுமார் 2 நிமிஷம் நிற்கும் பாருங்க. अपने उधर तो नहीं है थाने वाला। अरे वो तो सब अपना है जितना कम पब्लिक उतना अच्छा। ये हो गया दूसरा लाइन। இதுதான் சென்னையிலேருந்து மும்பை செல்கின்ற ரயில். चीनी लाया था सब। चाय चाय पियो, चाय 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 चाय। இப்போ நம்ம குட்டக்கல் ரயில் நிலையத்துக்கு நுழைஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் குட்டக்கல் ரயில் நிலையம் வர உள்ளது. இது சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 446 கிலோமீட்டர் உள்ளது. நமக்கு ஏற்ற மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா, அது குட்டக்கல் பைபாஸ் லைன், புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற குட்டக்கல் பைபாஸ் லைன். நேராக பார்த்தீங்கன்னா இது எங்கே போகுதுன்னா நேராக துரோணாச்சலம் வரைக்கும் போகுது. துரோணாச்சலம் லைன் அதாவது என்னன்னா குண்டூர் இந்த லைனையும் குண்டூர் துரோணாச்சலம் லைன் லிங்க் பண்ணுற மாதிரி இதில் பைபாஸ் லைனை போட்டிருக்கிறாங்க. இந்த பைபாஸ் லைன் அப்படியே ஒரு சிஸ்டர் கிராசிங் எடுத்து அப்படியே இந்த ஹவுஸ்பேட் லைனோட ஜாயின் ஆகிடும் பாருங்க. இப்போ நம்ம சிஸ்டர் கிராசிங்ல இருக்கிறோம். நம்ம அதனால சிஸ்டர் கிராசிங்காக நம்ம அதில் ஏத்தப்பல புக்ஸ் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் சிஸ்டர் கிராசிங்காக போட்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த கோவாலேருந்து இந்த அயன் போர் தான் ஏற்றிட்டு வர துறநகல் ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து வரக்கூடிய சரக்கு ரயில்கள் செகந்திராபாத் போகிறதுக்கு இந்த பைபாஸ் லைனை பயன்படுத்தி கொள்ளும். குறிப்பாக இந்த லைன் எதுக்காக போட்டிருக்கிறாங்கன்னா, ஹோஸ்பெட்டு துறநகல் போன்ற இடங்களிலிருந்து வரும் சரக்கு ரயில்கள் இன்ஜின் ETR எனப்படும் இன்ஜின் டர்ன் ஓவர் ரேக் ரிவர்சல் எடுக்காம அப்படியே நேரம் அப்படியே பைபாஸ் குட்டக்கல் ஸ்டேஷனுக்குள்ளேயே நுழையாம அப்படியே நேரம் இந்த பைபாஸ்ல பூந்து இந்த சிஸ்டர் கிராசிங் வழியா போயிடும் பாருங்க. வண்டி எப்படி வளைஞ்சு நிக்குது பாருங்க.
ஸோ சிக்னல் கிளியர் ஆகி நமக்கு வந்து வண்டி உள்ள போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வண்டி இப்போ குண்டக்கல் ஸ்டேஷனுக்குள்ள நுழைய போகுது. பாருங்க, அதாவது முதல்ல தெற்கு ரயில்வேவோட தான் இந்த குண்டக்கல் டிவிஷன் இருந்தது. பார்த்தீங்கன்னா அப்புறம் தென் மத்திய ரயில்வே உருவான பிறகு 1966 அக்டோபர் 2ஆம் தேதி சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன் தென் மத்திய ரயில்வே உருவான பிறகு இந்த குண்டக்கல் டிவிஷன் அப்படியே கொண்டு போயிட்டாங்க. நம்ம தெற்கு ரயில்வேக்கு கொண்டு போயிட்டாங்க, தென் மத்திய ரயில்வேக்கு கொண்டு போயிட்டாங்க. இதுதான் ஹோஸ்பேட்டு, இந்த தொன்னக்கல், பெல்லாரிடன் வரக்கூடிய லைன்கள், இந்த பைபாஸ் லைன். அதாவது மூணாவதா இருக்கிறது கருவு 42 இருக்குது பார்த்தீங்களா? இந்த கருவில் இந்த மூணாவதா இருக்கக்கூடிய லைன் தான் பல்லாரி ஹாஸ்பேட்டு, இந்த பூப்படியிலேருந்து வரக்கூடிய பைபாஸ் லைன். அதாவது குண்டக்கல் உள்ள வராமல் அப்படியே நேராக அப்படியே இந்த லைன் மூணாவது லைன் அப்படியே நம்ம சிஸ்டர் கிளாஸிங் எடுத்து அப்படியே அந்த பார்த்தோம் இல்லையா ஒரு பைபாஸ், செகந்திராபாத் போகிற பைபாஸ் லைன் அதில் ஜாயின் ஆகிடும். குறிப்பாக சரக்கு ரயில்கள் விரைவாகவும் காலதாமதமின்றியும் செல்வதற்காக இந்த பைபாஸ் லைன் உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கேருந்து மெட்ராஸ்க்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 444 கிலோமீட்டர் இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6.5 hours 7 hours போயிடும், அநேகமாக போயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா இப்போ சென்னை டு குண்டக்கல் பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறதுக்கு அது பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதற்கான தகுதி சான்றிதழும் வழங்கப்பட்டு விட்டது. எனவே பார்த்தீங்கன்னா வண்டி அதிவிரைவாகவே செல்லும். சிக்னல் ஸ்விட்சிங் போஸ்ட் குண்டக்கல். முதல்ல பார்த்தீங்கன்னா மீட்டர் கேஜாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிராட் கேஜ், மீட்டர் கேஜ் மிக்ஸ் கம்பைண்டாக இருந்தது. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா யூனிகேஜ், ப்ராஜெக்ட் யூனிகேஜ் என்ற திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள அனைத்து மீட்டர் கேஜ் மற்றும் நேரோ கேஜ் ரயில் பாதைகள் பிராட் கேஜ் ரயில் பாதைகளாக மாற்றப்பட்டன. குறிப்பாக 1980களில் துவங்கியது திட்டமானது இன்றைக்கு நல்லபடியாக முடிஞ்சிருக்குது. அதே போல ரயில்வே மின்மயமாக்கல் திட்டத்தின் கீழ்
சென்னை, மும்பை எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்போ டீசல் இன்ஜின்கிற ஒரு இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக. முதல்ல நீராவி இன்ஜின் ஓடின பகுதி இது. நீராவி இன்ஜின்கள், டீசல் இன்ஜின்கள், பிறகு மின்சார ரயிலுக்கு வந்தே பாரத் வரைக்கும் இன்னைக்கு வந்தாச்சு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேஷன் இது. இப்போ குட்டக்கல் டீசல் ஷெட்டு கூட எலக்ட்ரிக் ஷெட்டாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. அது முதல்ல இந்த குட்டக்கல் மீட்டர் கேஜ் டீசல் ஷெட்டாக தான் குட்டக்கல்ல இருந்தது. அப்புறம் பிராட் கேஜாக மாற்றி இப்போ மின்சார ரயில் ஷெட்டாக மாற்றி இருக்கிறாங்க. அது தெரியுது பார்த்தீங்களா? அதான் குட்டக்கல் எலக்ட்ரிக் லோக்கோ ஷெட்டு. கடந்த 2013ஆம் ஆண்டு தான் இந்த ரயில் பாதையானது முழுமையாக எலக்ட்ரிஃபை பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோக்கோ ஷெட்டு வந்தாச்சு. அதான் ஷெட்டு, இந்த ப்ளூ கலர் ஷெட்டு போட்டு தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கு வந்து குட்டக்கல் எலக்ட்ரிக் லோக்கோ ஷெட்டு. விசாகப்பட்டினம் லோக்கல் ஷெட் இது. அநேகமாக இந்த ஃப்ளைட் ட்ரெயின் விசாகப்பட்டினம் நோக்கி போகிறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரெண்டு மல்டிபிள் யூனிட் அடிக்கும். ரெண்டுமே நீங்கள் சொல்கிற பைபாஸ் லைன் வழியாக துரோணாச்சலம், குண்டூர் வழி, விஜயவாடா வழியாக விசாகப்பட்டினம் போகும். வடோதரா 39103 வடோதரா ஷெட்டு, லோக்கல் ஷெட்டு, WAP7. இது ஆந்திரா பிரதேசத்தின் அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ளது. பார்த்துட்டு இருக்கிறதுனா எலக்ட்ரோமோட்டிவ் டீசல் இன்ஜின் 4500 ஹார்ஸ் பவர் குத்தி லோக்கோ ஷெட்டு. ரயில் நிலையத்தில் ட்ரெயின் நிற்குது. இது வந்து ஒரு சேஞ்சிங் பாயிண்ட். இங்கே வந்து பைலட்ஸ் சேஞ்ச் ஆவாங்க. ஃப்ரம் ஹியர் டு ரேணிகுண்டா பைலட்ஸ் வில் பி பைலட்டிங் த ட்ரெயின். அதாவது இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா வாடி டு குட்டக்கல் வந்திருக்கிறாங்க. இப்போ ரேணிகுண்டா வரைக்கும் வேறொரு பைலட்ஸ் சேஞ்ச் ஆவாங்க. பைலட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் வில் சேஞ்ச் ஹியர். இட்ஸ் ஏ க்ரூ சேஞ்சிங் பாயிண்ட் ஃபார் லோகோ பைலட்ஸ் அண்ட் ட்ரெயின் மேனேஜர்ஸ். बस करो घर का 2 या 2 ठीक मुंडा कर लो सर सर हां छोड़ दो ये बेटा இந்த லைன் இப்படி கர்மல திரும்புது பாத்தீங்களா? இது திருவண்ணாச்சலம் போற லைன் தான்.
இது இப்படியும் போகலாம், அப்படியே குண்டக்கல் ஸ்டேஷன் ஒரு சர்க்கிள் அடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும் அந்த லைனு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பெட் தான். அப்படியே நேராக போனீங்கன்னா அது குண்டக்கல்லேருந்து அது மேலே ஏறி அப்படியே நேராக போய் உங்களுக்கு இதில் போயிடும், என்ன அப்படியே துரோணாச்சலம் போயிடும். இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா அப்படியே குத்தி வரும் அந்த பெந்தக்கல்லுங்கிற ஸ்டேஷன்லேருந்து, அந்த குண்டக்கல் துரோணாச்சலம் செக்ஷனில் இருக்கிற பெந்தக்கல்லுங்கிற ஸ்டேஷன்லேருந்து அப்படியே இன்னொரு லைன் அப்படியே பிரிஞ்சு குத்திக்கு வரும். அப்படி பார்த்த பைபாஸுக்கும் இப்படி போன லைனுக்கும் அப்படியே ஒரு யூ-டர்ன் அடிச்சது வர இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குத்தி ரயில் நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆந்திர மாநிலத்தின் அனந்தபுரம் நகரத்தில் உள்ள மாவட்டத்தில் உள்ள குத்தி ரயில் நிலையத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். அனந்தபுரம் மாவட்டத்தில் பெரிய ரயில் நிலைய சந்திப்பு. இங்கே பெரிய டீசல் ஷெட் இருக்குது. இங்கே டீசல் ஷெட் இருக்குது. இங்கேருந்து எலக்ட்ரிக் லோக்கோ ஷெட்டும் இருக்குது. நம்ம ஏத்தாப்பா லைன் வருது பார்த்தீங்களா, செகந்திராபாத் துரோணாச்சலத்துலேருந்து அந்த சொன்னேன் பெந்தக்கல்லுன்னு 2 ஸ்டேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துலேருந்து அப்படியே அங்கே துரோணாச்சலம் லைனில் ஜாயின் ஆகிடும். செகந்திராபாத் போகிறது, பெங்களூர் செகந்திராபாத் இடையே இந்த லைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த லைன் ஓவர் ஹெட் மாஸ்க் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜ் ஒன்று தெரியுதா, அந்த பிரிட்ஜு மேலே அந்த ட்ராக் இருக்குது தான் குத்தி துரோணாச்சலம் லைன். இந்த பிரிட்ஜு பேர் என்னன்னு உப்பு வங்கா. இந்த பிரிட்ஜோட பேரே சூப்பராக இருக்கு, உப்பு வங்கா, உப்பு வங்கா ரிவர். நம்ம வண்டி ஏன் ஸ்லோ பண்ணிருக்காங்க, முன்னால பாத்தீங்கன்னா கல்பார்கி பெங்களூரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பேருக்கு. அது வந்து குத்தி ஸ்டேஷனை விட்டு எக்ஸிட் ஆன உடனே தான் நம்ம ட்ரெயினை கிளப்புவாங்க. ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு தெரியல, பார்ப்போம். வெயிட் டில் த எண்ட்.
வண்டி வேகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. வந்தே பாரத் வந்து நம்ம இதை கிராஸ் பண்ணிடுச்சு. ஹை ஹார்ஸ் பவர் லோக்கோ 12,000 HP இது போகுது பாருங்க. செகந்திராபாத் லைனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஹை ஹார்ஸ் பவர் ஆல்ஸ்டம் லோக்கோ. இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா கர்னூல் போகிற ரோடு. காஷ்மீர் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை, அதாவது இந்த பெங்களூர் ஹைதராபாத் ஸ்விட்ச் ஆஃப். காஷ்மீர் கன்னியாகுமரி நேஷனல் ஹைவே நம்பர் 44 அதனுடைய இதுதான். அந்த லிங்க் பண்ணுறது அந்த ரோடு போட்டிருக்கிறாங்க. குத்தி ஸ்டேஷன் தாண்டின உடனே இது வரும். இது வந்து சிட்டிக்குள்ளே போகிற ரோடுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. இந்த மேம்பாலம் புதுசாக கற்றுக்கிறாங்க. Gutti local diesel local Gutti, where all the EMDs and WDM எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த WDG இந்த diesel local Gutti. Coffee. Ice cream. Vanilla, strawberry, chocolate. Samosa. Samosa hai, garma. இதுதான் குத்தி ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தர்மாவரம் பெங்களூர் சிட்டிக்கு லைன் பிரியுது. இந்த குத்தி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பல சினிமாவில் நடிச்சிருக்குது. சலங்கை ஒலி, சங்கராபரணம், அந்த தெலுங்கு படங்கள்லாம் நடித்த ஒரு பெருமைக்குரிய அப்போ வந்து கரி இன்ஜின், ஸ்டீம் இன்ஜின், WP ஸ்டீம் இன்ஜின் ஓடிட்டு இருக்குது. இப்போ WAP 7WAP4 ஓடுது. அதான் அன்னைக்கு இன்னைக்குள்ள டிஃபரன்ஸு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டெரிட்டரியாக இருந்தது. 1970s 60s குத்தி வாஸ் ஏ ஸ்டீம் இன்ஜின் டெரிட்டரி, WPs and WGs. நவ் டீசல் செட்டெல்லாம் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் இன்ஜின் ஓடிச்சு, எலக்ட்ரிக் இன்ஜின் ஓடுது. இப்போ நாளைக்கு வந்தே பாரத் கூட ஓடும். அனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட். இந்த குத்தி அமைந்திருக்கிற மாவட்டம் எதுனா ஆந்திராவில் உள்ள அனந்தபுரம் மாவட்டம். எலக்ட்ரிக் செட் இருக்கு. அப்பா
apart from this, the same premises electric pump shed இயங்கி வருகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ये गंडीकोटा प्रोजेक्ट, गंडीकोटा प्रोजेक्ट। इसके बाद में माइलवरम डैम पड़ता है। ये दोनों पहाड़ मिलेगा आगे, वहाँ डैम है, तो उसके आगे फिर और एक डैम है। ये गंडीकोटा ப்ராஜெக்ட் நான் பார்க்கறது என்ன கண்டிகொண்டா ப்ராஜெக்ட்னு, குறிப்பாக ராயலசீமா பகுதியில் உள்ள வறண்ட நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக இந்த அணைக்கட்டு திட்டம் துவங்கப்பட்டுள்ளது.
கந்திகொண்டா ப்ராஜெக்ட் ஆந்திர பிரதேசத்தில் இந்த நீர்த்தேக்கம் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும். வேளாண்மையிலும் சரி, தொழிலிலும் சரி, இது ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. பாருங்க, பார்த்து இது பண்ணுங்க. இதுக்காக ட்ராக் அலைன்மெண்ட்டே மாத்திருக்காங்க. இது கண்டிகொண்டா ப்ராஜெக்டுக்காக ட்ராக் அலைன்மெண்ட்டே மாத்திருக்கிறாங்க. நண்பர்களே, இப்ப நாம் நெருங்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுனா எர்ரகுண்டலா. எப்படின்னா இது சுத்தி லைம்ஸ்டோன் டெபாசிட்ஸ் அதிகம். இங்க சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல ஜுவாரி சிமெண்ட் இருந்தது. ஜுவாரி சிமெண்ட் ஃபேக்டரி இங்க இருக்கு. இது பாத்தீங்கன்னா இப்ப இந்த சுத்தி லைம்ஸ்டோன்ஸ் அதிகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கடப்பாலேருந்து உங்களுக்கு குட்டக்கல் போற வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி விருத்தாச்சலம் டு அரியலூர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டசன் ஆஃப் சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இங்க கடப்பாலேருந்து குட்டக்கல் போற வரைக்கும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சிமெண்ட் ஆலைகள் உள்ளன. ஏனெனில் இது சுண்ணாம்புக்கல் மிகுந்த பகுதி. சுண்ணாம்புக்கல் அதிகமா இருக்கும் பொழுது அங்க சிமெண்ட் ஆலைகள் நிறுவப்படும். எனவே எப்படி சுண்ணாம்புக்கல்ல மலையா கூச்சி வச்சிருக்காங்க பாருங்க. அரியலூர் பக்கத்துல நீங்க நான் மெட்ராஸ் திருச்சி ட்ரெயின்ல போகும்போது பிளாக் எடுக்கும் போது பார்த்துருப்பீங்க. அரியலூர் விருத்தாச்சலம் பெண்ணாடம் பக்கத்துல சிமெண்ட் இந்த மாதிரி கூச்சி வச்சிருப்பாங்க. அதே போல இந்த பக்கம் ராயலசீமா பகுதி பாத்தீங்கன்னா இது சிமெண்ட் ஃபேக்டரிஸ் அதிகம். எப்படி இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம், ஆந்திராவுக்கு பாத்தீங்கன்னா கடப்பா மாவட்டம். இரண்டுமே சுண்ணாம்புக்கல் அதி மிகுந்த பகுதி. நண்பர்களே, இப்ப நான் பாக்குறது எதுனா நந்தியாலா செல்லும் ரயில் பாதை எர்ரகுண்டலா ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நந்தியாலா 125 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த நந்தியாலாங்கிறது என்னன்னா நம்ம குண்டூர் குண்டக்கல் லைன்ல இருக்குது. அதாவது கடப்பாலேருந்து விஜயவாடாக்கு இந்த லைன்ல போனா ஷார்ட்கட்ல 416 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து கடப்பாலேருந்து விஜயவாடா டேக்ஸ் ஒன்லி 416 கிலோமீட்டர்ஸ். அதாவது அந்த நம்ம ரேணிகுண்டா வழியா போனா சுத்து ஒரு 60-70 கிலோமீட்டர் சுத்திட்டு போக வேண்டியிருக்கும், வேஸ்ட் எடுக்கும். இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த லைனை போட்டிருக்கிறாங்க. சீக்கிரமா போறதுக்கு லைனை போட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம எர்ரகுண்டலா ரயில் நிலையம் நெருங்கி விட்டது. இந்த எர்ரகுண்டலா பத்தி இன்னும் சொல்லணும்னா 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான அகோபிலம் செல்வதற்கு அருகாமையில் உள்ள ரயில் நிலையம். அகோபிலம் செல்லும் பக்தர்கள் இந்த எர்ரகுண்டலா ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து பேருந்துகள் மூலம் அகோபிலம் சென்று நவநரசிம்மரை வழிபடலாம். गणेश कर लिए बम्बई चला गया है, ले चुकी है सीएसएमपी में, उसको नहीं पता। नारे से पहले नहीं पता है। आइस का क्या आइस का बर्फ का ये नहीं
सीट खाली है इकडे येऊन बसला खाली है इकडे येऊन बसा இந்த எர்ணகுண்ட்லா ரயில்வே ஸ்டேஷன். அஹோபிலம் போகும் பக்தர்கள், அஹோபிலம் நரசிம்மரை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் இந்த ஸ்டேஷன்ல இறங்கி வெளியில இந்த வாட்டர் டேங்க் தெரியுது பாத்தீங்களா, அது பக்கத்துல உங்களுக்கு பஸ் வரும். இந்த பஸ்ல ஏறி சென்று அஹோபிலத்தை அடையலாம். वही हो गया ఏరుగుంట ఆంధ్రప్రదేశ్. நமது ரயில் எர்ணகுண்ட்லா விட்டு புறப்பட்டுடுச்சு. அடுத்து என்ன ஸ்டேஷன்? கடப்பா. இங்கிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் கடப்பா ரயில் நிலையம் உள்ளது. only 40 kilometers ahead for Kadapa, which is a district headquarters. You are a YouTuber channel? Yes. Thank you, vlog. Yes. You stay in Mumbai or Chennai? No, Chennai. பாத்தீங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து ஏசிய வெயிட்டிங் ஹால் இருக்கு. இங்க ஏசிய வெயிட்டிங் ஹால் வெளியில வந்தீங்கன்னா பஸ்ஸஸ் நிறைய இருக்கு. அஹோபிலம் செல்வதற்கு எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்கு. இந்த இங்க பஸ் ஏறி பாத்தீங்கன்னா புறதட்டூர் இடத்துல இறங்கி அங்கே அஹோபிலத்திற்கு அடையலாம். அஹோபிலத்தை அடையலாம். நேரடியாக புறதட்டூர்ல இருந்து நேரடியாக அஹோபிலத்துக்கு பஸ் உள்ளது பாருங்க. இப்ப நம்ம கடப்பா ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். இது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். அதாவது என்னன்னா, இப்ப ஆந்திர பிரதேசத்தின் ஒரு மாவட்டங்களில் ஒன்று பாருங்க. இங்க இருந்து மெட்ராஸ் பாத்தீங்கன்னா 262 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு பாருங்க. 15 मिनट रुकता है ना, हम सारे को यहाँ पर करता दूध कॉफी दूध विकास नहीं पहुंचे, अभी पहुंचे तो नहीं है. ऊपर ही दे दो क्या? खा लोगे? ऊपर ही दे दो, नीचे आओगे? ऊपर दे दो. क्या वो जोमेटो वाला है? हाँ नहीं वो है ट्रेन वाला. हाँ टीम है ना साथ.
एक कडप्पा है। हेलो कडप्पा आ गया बनाना हो गया हम भी पहुंचे कडप्पा கடப்பா இது முக்கியமான ரயில் நிலையம். அதாவது திருப்பதிக்கு செல்லும் பக்தர்களுக்கு நுழைவு வாயிலாக இருப்பதால் கடப்பா என்றால் தெலுங்குல கடப்பானா தமிழ்ல நுழைவு வாயில் அர்த்தம். எனவேதான் திருப்பதிக்கு செல்லும் பக்தர்களுக்கு நுழைவு வாயிலாக இந்த இடம் இருப்பதால் கடப்பாறு பேர் வந்தது. கடப்பைக்கல் புகழ் பெற்றது. நமது ரயில் கடப்பை ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. Side. कडप्पा जैसे मैं बराबर बोली ना क्या किया इसको देख के मत ज्यादा डाल दिया देख के இப்போ நம்ம கோபுரவாரி பள்ளிங்கிற இடத்துல வந்திருக்கோம். நமக்கு பக்கத்துல ஒரு லைன் போறது பாத்தீங்களா, இதுதான் கிருஷ்ணப்பட்டினம் போறது. கிருஷ்ணப்பட்டினம் ஹார்பருக்கு இங்கேருந்து விட்டுருக்குறாங்க. அதாவது இந்த பெல்லாரி தொண்டைகள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அயன்கோரை ஏற்றிட்டு வர அந்த சிமெண்ட் இதில் போகிறதுக்காக இந்த லைன் போட்டுருக்குறாங்க. நீளம் கொண்டது பாருங்க. இந்த லைனில் தான் இந்த சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய எலக்ட்ரிஃபைட் ட்ராப் டனல், கிட்டத்தட்ட ஒரு 6,00,000 கிலோமீட்டர் நீளம், 6.6 கிலோமீட்டர்ஸ் கொண்ட ஒரு டனல், டிரான்ஸ்போர்ட் டனல். அது லைன் போகுது பார்த்தீங்களா, அதான் நேரம் நெல்லூர் கிருஷ்ணப்பட்டினம் போகுது பார்த்தீங்களா. தேங்க்யூ. யூடியூப் பக்தர்களே, இப்போ நம்ம ரேடிகுண்டா நெருங்கிட்டு இருக்கிறோம். சேஷாச்சலம் மலை மற்றும் காடுகள் வழியாக சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இடம் பேர் சேஷாச்சலம் ஹில்ஸ்னு பேர். மலையும் காடுகளும் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையும் காடும் தான். பாருங்க, இதில் தான் வண்டி போயிட்டு இருக்குது. நம்ம ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் படிச்சிருப்போம். ஈஸ்டர்ன் காட்ஸினுடைய ஒரு பகுதி தான் நல்லமலா காடு, சேஷாச்சலம் மற்றும் நல்லமலா காடுகள். கீழே எப்படி சூப்பராக கிடுகிடு பள்ளம் அப்படியே அப்படி எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல இருக்குமா அந்த பக்கம் இன்னும் நம்ம நல்லா இருக்கும், அந்த பக்கம் சூப்பராக இருக்கும் பாருங்க. Track is the
ரேணிகுண்டா ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். நம்ம ஏற்றா போல பார்த்து பார்த்தீங்களா, இதுதான் சென்னை டு அனந்தபுர் தேசிய நெடுஞ்சாலை. சென்னை டு அனந்தபுர் போகின்ற தேசிய நெடுஞ்சாலை இந்த வழியா போயிட்டு இருக்குது பாருங்க. ஹைதராபாத்துக்கு இப்படி நம்ம போகலாம், ஹைதராபாத் செல்வதற்கு இப்படி கூட போகலாம். ஸோ நம்ம ரேணிகுண்டா சந்திப்பு நெருங்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. நம்ம மும்பை போகும்போது எந்தெந்த இடத்துலலாம் விளாக் எடுக்க முடியலையோ அதெல்லாம் அப்படியே நம்ம இங்கே எடுத்துட்டோம். இப்போ ரேணிகுண்டா தாண்டின அப்புறம் நேரங்க திருத்தணி மற்றும் மரக்கோணத்தை மட்டும் நான் எடுத்துடுறேன், மற்ற எதுவும் இது பண்ண மாட்டேன். அதோட அப்புறம் சென்ட்ரலில் நம்ம இந்த விளாகை முடிச்சுக்கிறோம். இதுதான் கூடூர் போறதுக்கான பைபாஸ் லைன். இது சென்னை கல்கத்தா லைனோட போய் ஒரு கூடூர் போய் ஜாயின் ஆயிடும். இப்ப நமக்கு ஏத்தாப்ப ஒரு லைன் வருது பாத்தீங்களா, அது எங்க இருந்து வருதுன்னா கூடூர்ல இருந்து வெங்கடகிரி காளகஸ்தி வழியாக ரேணிகுண்டா அடைந்து திருப்பதி வழியா காட்பாடி விழுப்புரம் வரைக்கும் போகுது. இது முதல்ல மீட்டர் கேஜ், நமக்கு ஏத்தாப்ப இருக்கிற லைன் மீட்டர் கேஜ் லைனா இருந்தது 1958 வரைக்கும். 1958 என்ன பண்ணாங்கன்னா இந்த மீட்டர் கேஜ் லைனை பிராட் கேஜா மாத்தினாங்க. முதல் கட்டமா பாத்தீங்கன்னா திருப்பதி ரேணிகுண்டா டு கூடூர் மாத்தினாங்க, அப்புறம் ரேணிகுண்டா திருப்பதி மாத்தினாங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இப்போ ஃபுல்லா யூனிக் சிஸ்டத்துல வந்தாச்சு. இந்த ரேணிகுண்டா ஜங்ஷன் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தெற்கு ரயில்வே கண்ட்ரோல்ல இருந்தது, இப்ப வந்து தென் மத்திய ரயில்வே கண்ட்ரோல்ல இருக்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை டிவிஷன் ஸ்டார்ட் ஆயிடும் பாருங்க. இப்ப ரேணிகுண்டா சந்திப்புல நாம என்டர் ஆயிட்டோம். काय இப்போ நம்ம ரேணிகுண்டால நின்றுட்டு இருக்கிறோம். இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வண்டிக்கு இங்கே க்ரூ சேஞ்சிங் பாயிண்ட், ரேணிக்கு எப்படி குட்டக்கல்ல க்ரூ சேஞ்சிங் பாயிண்ட்டோ அதே மாதிரி ரேணிகுண்டாலேருந்து சதர்ன் ரயில்வே மெட்ராஸ் டிவிஷன் லோகோ பைலட் சேர்ந்துவாங்க. பைலட் ட்ரெயின் டில் சென்னை சென்ட்ரல். இங்கே ஒரு 5 நிமிஷம் இருக்கும். திருப்பதிக்கு இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து திருப்பதிக்கு எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ்ஸஸ் இருக்கு. மேல் திருப்பதிக்கு திருமலா ஹில்ஸுக்கு, அதாவது திருப்பதி வரவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். இப்போ மும்பை மாமனாபாத் மற்ற இடங்கள்லேருந்து திருப்பதி வரவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்திட்டு ரேணிகுண்டா வந்து மாறிக்கலாம். இதுதான் ப்ரீபெய்டு வெயிட்டிங் ஹாலு. இதை பயன்படுத்தி கொள்ளலாம் பொதுமக்கள். இங்கே தங்கிட்டு அப்படியே திருப்பதிக்கு செல்லலாம். ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ஹால். நம்ம தொடர் வண்டி ரேணிகுண்டா விட்டு கிளம்பிடுச்சு பாருங்க. இதோட தென்மத்திய ரயில்வே முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா தென்மத்திய ரயில்வே குண்டக்கல் கோட்டம் வந்து முடிஞ்சிட்டு தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் ஆரம்பமாகிவிடும். இப்போ நம்ம திருப்பதி போகிற லைனை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ சூழ்நிலை ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கிறோம் இல்லையா, அதனால சூழ்நிலை கருதி இது ரேணிகுண்டா அவுட் ரோட இந்த அப்புறம் திருத்தணி அரக்கோணத்தில் நான் எடுத்துக்கிறேன். விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் சென்னை சென்ட்ரல் நம்ம போன உடனே நம்ம பார்த்துக்கலாம். இங்கே தான் திருப்பதிக்கு லைன் பிரியுது. இது நம்ம இந்த பக்கம் நம்ம இது இருக்கு இல்லையா, கொஞ்சம் பாருங்க. இந்த இதுலேருந்து கொஞ்சம் திரும்பிடும்.
ரேணிகுண்டா சவுத் கேபின். அதுதான் திருப்பதி கருவளை திரும்புது பார்த்தீங்களா? அதான் அந்த ரயில்வே கேட் தூக்கி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் திருப்பதிக்கு போகிற லைனு. அப்படியே திருப்பதி பாக்காளா சித்தூர் வழியாக காட்பாடி சென்று விடும். அப்படியே சென்னை பெங்களூர் மெயின் லைனில் இது அது தெரியுது பாருங்க. அங்கே 2 லைன் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதான் அந்த லைன் தான் அங்கெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த லைன் தான் திருப்பதி போல் செல்லுகின்ற லைன். பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அடுத்து நம்ம திருத்தணி மற்றும் மரக்கோணத்தில் எடுத்துகிட்டு அடுத்த சென்ட்ரலில் எடுத்துக்கலாம். நமக்கு ஏற்றாப்புலதான் சரக்கு ரயில் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. குத்தி லோக்கோ ஷெட்டு. இது பாருங்க, மல்டிபிள் யூனிட்டட் WAG9 கிரீன் காப்ளின் சரக்கு ரயில் நின்றுட்டு இருக்குது பாருங்க. எல்லாம் குத்தி லோக்கோ ஷெட்டு. இது ரெண்டுமே. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தென்மத்திய ரயில்வேயின் குண்டக்கல் கோட்டம் முடிவரப் போகிறது. தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் ஆரம்பமாக போகிறது. அதனால் நான் ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடி எடுத்து நான் விளாகில் சொல்லியிருப்பேன். இதை பாருங்க, அது தெரியுது பாருங்க. பவுண்டரி ஜோனல் இன்டர்சேஞ்ச் பவுண்டரி தெரியுது பாருங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அதாவது நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஆந்திரா மாநிலங்களை கடந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம என்டர் தமிழ்நாடு. இன்னும் ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா முருகனின் தமிழ் கடவுளா முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி வரப்போகிறது. இங்கே 2 நிமிஷம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த திருத்தணி முருகனுக்கு மட்டும் சொந்தம் அல்ல. அதாவது நம்ம இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவரான திரு ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவதரித்த ஊரு. இங்கதான் பிறந்திருக்காரு. அவர் இங்கதான் படிச்சாரு, எல்லாம் செஞ்சாரு. அதாவது திருத்தணி என்பது தமிழ் கடவுளான முருகனாலும் நமது இந்திய ஜனாதிபதியான தெய்வ திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களாலும் பெருமை பெற்ற ஒரு நகரம். மலை மேல சின்னதா தெரியுது பாத்தீங்களா? அதுதான் திருத்தணி முருகன் கோவில். தமிழ் கடவுளா முருகனை வணங்கி நமது பயணத்தை தொடரலாம். நிறைவு செய்ய போகிறது. நமது பயணத்தை நிறைவு செய்யும் நேரம் வந்துருச்சு. இப்ப நம்ம திருத்தணி ரயில் நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இது சென்னையின் நுழைவு வாயில்னு சொல்லணும். இங்கேருந்து தான் சென்னை புறநகர் மின்சார ரயில்கள் துவங்குகின்றன. இங்கேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90 நிமிடங்களுக்கு ஒரு மின்சார ரயில் வசதி உள்ளது. மின்சார ரயில் உள்ளது பாருங்க. என்னப்பன் முருகன் அறுபடை வீட்டு கொண்ட என்னப்பன் முருகனை அனைவரும் தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு திருத்தணியில் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்குறாங்க. ஒரு முக்கியமான அதாவது குறிப்பாக ஆடி கிருத்திகை நாட்களில் இந்த ரொம்ப திருத்தணி கோயில் ரொம்ப விசேஷமான இருக்கும். ரொம்ப நிறைய பக்தர்கள் வருவாங்க. தமிழ்நாடு மட்டுமின்றி எல்லா இடத்துலேருந்து நம்ம ஜனங்க முருகனை தரிசித்து அருளை பெறுவார்கள்.
இந்த இடத்துக்கு ஏன் திருத்தணின்னு பேர் வந்ததுன்னு சொல்றதுக்குனால சொன்னாரு. அதாவது கந்த புராணத்துல பாத்தீங்கன்னா சூரபத்மனை முருகன் வதம் செய்த பிறகு அதனால் ஏற்பட்ட கோபத்தை தணிப்பதற்காக இந்த இடத்திற்கு வந்ததால் கோபம் தணிந்த இடம் கோபம் கொஞ்சம் கொஞ்சமா சூரனை சம்ஹாரம் செய்துவிட்டு அந்த கோபம் உக்கிரமாக போய்விட்டது. அந்த கோபத்தை தணிப்பதற்காக வந்த இடம்தான் இந்த மலை திருத்தணி. தனினா குறைகிறது, தணிகைனா குறையுது, தணித்தல்னா குறைத்தல் அர்த்தம். எனவே தணித்தல், தன் கோபத்தை முருகப்பெருமான் குறைத்ததால் தணித்ததால் இந்த இடம் திருத்தணி என அழைக்கப்பட்டது. இப்ப நம்ம திருத்தணி ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க. இதுதான் சென்னை சென்ட்ரல் போகின்ற மின்சார ரயில். இது எப்படின்னா, முதல்ல திருத்தணிக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி கிடையாது. கடந்த 1986ஆம் ஆண்டு அன்றைய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எம்பி தெய்வ திரு மரகதம் சந்திரசேகர் அம்மையார் அவர்களால் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின் பேரில் இந்த புறநகர் ரயில் சேவை அரக்கோணத்திலிருந்து திருத்தணி வரை நீடிக்கப்பட்டது. இன்று நல்லபடியாக நடந்து வருகின்றது. திருத்தணியிலிருந்து மெட்ராஸுக்கு போயிட்டு வராங்க எல்லாருமே. ரொம்ப சூப்பரான ஒரு இது பாருங்க. Chennai Central Tirupati Express via Tirupati Ekambalakuppam Puttur Reddygunta Junction will arrive shortly on platform number 1. 596 Vandi N 1 second. Krupya dhyan dein gaadi sankhya இப்போ நம்ம அரக்கோணம் ரயில் நிலையத்துக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இஎம்யூ ட்ரெயின் இதில் இங்கேருந்து நம்ம புறநகர் பகுதிகளுக்கு செல்பவர்கள் இந்த இஎம்யூ ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. Platform number 8 पर थोड़ी देर में आएगी. Your attention please. Train number 1 Chennai Central Tirupati Express via Tirupati Ekambalakuppam Puttur Reddygunta Junction. நம்ம தொடர் வண்டி அரக்கோணம் ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டது பாருங்க. இனிமே பார்த்தீங்கன்னா நேர சென்ட்ரல் தான், உங்களுக்கு நேரடியாக சென்ட்ரல் தான் உங்களுக்கு போய் சேரும் உங்களுக்கு பாருங்க. இதுதான் திருப்பதி செல்கின்ற திருப்பதி எக்ஸ்பிரஸ். பிற்பகலில் திருப்பதி போகிறவங்க ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். பிற்பகல் 2:25க்கு சென்னை சென்ட்ரலை விட்டு புறப்பட்டு 5:50க்கு திருப்பதி போகுது. அங்கே 6 மணிக்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அகாடமி நைட் இதெல்லாம் இங்கே சென்ட்ரல் வந்துட்டு ரொம்ப கன்வீனியன்ட்டான வண்டி பாருங்க. இப்போ நம்ம அரக்கோணம் ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டோம். இனிமேல் இந்த கடைசி இதுதான் நம்ம ஜேர்னியோடைய லாஸ்ட் ஸ்டாப்பு. இனிமேல் நம்ம சென்ட்ரலில் போய் நம்ம விளாக முடிச்சுக்கிறோம் பாருங்கள். நமது பயணத்தை இனிதே நிறைவு செய்வதற்கு போகிறோம். அதற்கு சென்னை வரப்போகிறது என்பது பேசிக் பிரிட்ஜ் சந்திப்பு வந்துவிட்டது. இன்னும் 2 கிலோமீட்டர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்துவிடும். 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. லோக்கல் ட்ரெயின்ஸ் பாருங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க. நமது பயணத்தை இனிதே நிறைவு செய்ய போகின்றோம்.
கிட்டத்தட்ட 1270 கிலோமீட்டர் பயணித்து நாம் லோகமானிய திலக் டெர்மினஸ்லேருந்து இப்போ சென்னை சென்ட்ரலை அடைய போகின்றோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 மணி நேரம் பயணித்து 22 ஹவர்ஸ், நாட் தென் கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு அங்கே கிளம்பினோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெஸ் தேன் அன் ஹவர் ஒன் டே. 24 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் கம்மியாக தான் நமக்கு ட்ரெயின் இந்த ஜேர்னி அமைஞ்சிருக்கு. சில காரணங்களுக்காக என்ன தேவையற்ற இது அப்படியே வந்திருக்குது பாருங்க. இதுதான் பேசின் பிரிட்ஜ் எலக்ட்ரிக் லோக்கோ ட்ரிப் ஷெட்டு. கிட்டத்தட்ட எல்லா இந்த சென்ட்ரல்லேருந்து கிளம்பக்கூடிய எல்லா ரயில்களுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ட்ரிப் ஷெட் இங்கே இருந்தால் கிளம்பும். நம்ம பார்த்தீங்கன்னா WAG9, WAG7, WAP4, WAP4 இப்படின்னு நிறைய பல ரகமான இன்ஜின்களை பார்க்கலாம். அதிகமாக இருக்கக்கூடியது WAP7 தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே LHP கோச்சாக மாற்றிட்டாங்க. நம்ம ட்ரெயின் உட்பட எல்லா ட்ரெயினும் LHP கோச்சாக மாற்றிட்டதுனால LHP is the only locomotive fit for powering all the LHP trains. இது வந்து WAP4 தான் அந்த ஆர்டினரி ICF பஞ்சஸ்லாம் புல் பண்ணுறதுக்காக இருக்கு பாருங்க. இதுதான் பேசின் பிரிட்ஜ் யார்டு கோச்சிங் டிப்போ, பேசின் CDO. கடந்த 62 ஆண்டுகளுக்கு முன்பு பச்சை விளக்கு படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா. அப்போ வந்து ஸ்டீம் இன்ஜின் ஓடிட்டு இருந்தது. இந்த கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது இருந்துங்கிற இந்த பாடல் காட்சிங்க தான் படமாக்கியிருப்பாங்க. சிவாஜியும் நாகேஷும் இந்த இதில் நடந்து போவாங்க. அப்போ வந்து 1964 அது. அப்போ சாதாரணமாக தான் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு இது பாருங்க. அன்னைக்கு WP புல்லட் நோட் ஸ்டீம் இன்ஜின்ஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தது இந்த பேசின் பிரிட்ஜை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா WAP4, WAP7, WAG9 பலதரப்பட்ட லோகோமோட்டிவ்ஸ் நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் பரிணாம வளர்ச்சி, இந்தியன் ரயில்வே பரிணாம வளர்ச்சி. எனவே இந்தியன் ரயில்வேவை ஆதரியுங்கள். லாங் லிவ் இந்தியன் ரயில்வேஸ். இந்த இன்ஜின் தான் நம்மளை ஃபில்லப் பண்ணிட்டு வந்திருக்கு. 30415 பாருங்க. ஒரு பயணம் வெளியே செய்து விட்டோம். இது சூப்பரான ஒரு ஜேர்னி, மறக்க முடியாத ஒரு ஜேர்னி. எனக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள். பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நல்ல கூறிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜாய் ஹிந்த்.